நெல்லையில் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் நெல்லை மாநகர முன்னாள் உதவி காவல் ஆணையர் செந்தில்குமார் சஸ்பெண்ட். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நெல்லையில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக கார்த்திக், அக்பர் பாட்ஷா ஆகியோர் நெல்லை 4வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை சரணடைந்தனர். அதே போல இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக காவல்துறையால் சொல்லப்படக்கூடிய தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று அவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் கைது செய்தார்கள். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த பிரச்சனை தொடர்பாக முன்கூட்டியே காவல்துறை முறையாக விசாரணை நடத்தி இந்த கொலை சம்பவத்தை தடுக்கவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. எதிர்க்கட்சியினரும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று நெல்லை டவுன் காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது உதவி ஆணையராக இருந்த செந்தில்குமார் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் நெல்லை டவுன் சரக காவல் உதவி ஆணையராக பணியாற்றி வந்தார். தற்போதுதான் கோவை மாநகர சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த சர்ச்சைக்குரிய வழக்கில் அவர் சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது செந்தில்குமாரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.